இந்த கற்றாழை செடிய ஒரு மூலிகை பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். உச்சி முதல் உள்ளங்கால் வரை, தோள்கள் முதல் உள்ளுறுப்புகள் வரை பல விஷயத்துக்கு நன்மை தரக்கூடியது கற்றாழை. ஆனா இந்த கற்றாழை ரெகுலரா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதோட சுவை, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதுக்கு கசப்பு தன்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இந்த கற்றாழையோட தினசரி பயன்பாட்டை தடுக்கும் வகையில இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் இதே கற்றாழையை கரெக்டா எப்படி செய்யலாம், நம்ம இதை தினசரி பயன்பாட்டுல ஜூஸா செஞ்சு குடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கும் போது, ஆரோக்கியமான முறையில இந்த ஜூஸை குடிச்சிட்டு வரும்போது பல நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட இந்த கற்றாழை ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா எல்லா கண்டங்கள்லயும் இருக்கக்கூடிய நாடுகள்ல நல்லாவே வளரும். இந்தியாவில் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, தமிழ்நாட்டில் இது பல்வேறு பயன்பாடுகளுக்காக தொழில் ரீதியாகவே வளர்க்கப்படுது. குறிப்பா சேலம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல அதிகமா பயிரிடப்படுதுங்க. இந்த அலோவேரால அலாயின் அப்படிங்கிற கெமிக்கல் வேதிப்பொருட்கள், அலோசான், ஆந்த்ரக்யூனோன், ரெசின், பாலிசாக்கரைடு போன்ற பல்வேறு வேதிப்பொருள்கள் இருக்குங்க. தளிர் பச்சை, இளம் பச்சை மற்றும் கரும்பச்சை அப்படின்னு பல விதத்துல இருந்தாலும் முதிர்ந்தவையே மருத்துவத்தன்மை நிறைந்தவைங்க. இதிலிருந்து வடிக்கப்படும் இந்த மஞ்சள் நிற திரவத்தை மூசாம்பரம் அப்படின்னு அழைப்பாங்க. இதுக்கு கரிய போலம், கரிய பவளம், காசுக்கட்டி அப்படின்னு பல்வேறு பெயர்கள் உண்டு. கற்றாழையில 6 வகைகள் உண்டுங்க. சிறுகற்றாழை, பெருங்கற்றாழை, செங்கற்றாழை, பேய் கற்றாழை, கருங்கற்றாழை, வரிக்கற்றாழை அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையான கற்றாழைகள் உண்டு. ஆனா இதுல நம்ம சோற்று கற்றாழை மட்டுமே மருத்துவ பயன்பாட்டுல உள்ளது. மனிதனுக்கு தேவையான 22 அமினோ அமிலங்கள்ல 20 அமினோ அமிலங்கள் இந்த சோற்று கற்றாழையில இருக்குங்க. மேலும் 12க்கும் அதிகமான ஃபீனோலிக் அமிலங்களோட கலவையும் இதுல இருக்கு. இந்த நியூட்ரிஷனல் வேல்யூ அலோவேராவோட பல்ப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பல்வேறு நன்மைகள் பாருங்க. இதுல நிறைய மாய்ஸ்சர் 98.5% நம்மளுக்கு ஈரப்பதம் தான். அதை தவிர எத்தனை விஷயங்கள் இருக்கு பாருங்க. வைட்டமின் B1, வைட்டமின் B2, வைட்டமின் B3, ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், மால்டோஸ், குளுக்கோஸ், அரபினோஸ், பல விஷயங்கள் இந்த ஆலோவேரால இருக்கு. ஆலோவேரால இப்போ மருந்தாவே வருதுங்க. இந்த மருந்து எதுக்காகங்க? கால்சியம், பொட்டாசியம், தாமிரம் போன்ற தாது சத்துக்களோட அரிய தாதுக்களான செலினியம், குரோமியமும் இதுல இருக்குங்க. பாருங்க, டைஜஸ்டிவ் ஜீரண மண்டலத்துக்கு நல்லது, தோல் முடிகளுக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது, எதிர்ப்பு சக்தி கூடுது, உடல் எடை குறையுது, சர்க்கரை அளவுகள் குறையுது அப்படின்னு வரிசையா அடிக்கிட்டே போயிருக்காங்க. நான் என்ன சொல்றேனாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கும்போது இதை நம்ம இயற்கையான முறையில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நாம் ஏன் இதை யூஸ் பண்ணக்கூடாதுங்க? ரெகுலராக யூஸ் பண்ணலாமே, செலவே இல்லாமல் நம்ம எதுக்கு மருந்துகளுக்கு போகணும்? ஆனால் இந்த ஜூஸ் தயாரிப்பில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்லா கழுவுணுங்க. அந்த மஞ்சள் நிற திரவத்தை நீக்கிடணும், கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதையுமே ஒரு 7 வாட்டியாவது நன்றாக தண்ணீரில் அலசி கழுவ வேண்டும்ங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. பொதுவாக காலை நேரத்தில் இந்த ஜூஸ் குடிக்கும் போது நம்மளுக்கு உடலோட மெட்டபாலிசம் அதிகரிக்குது. வெறும் வயிற்றுல குடிக்க சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாம், இல்லை நீங்க காலை உணவு சாப்பிட்ட பின்னாடியும் குடிக்கலாம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பெண்களுக்கு இப்போ மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பல்வேறு விஷயங்களுக்குமே நல்லது தாங்க. அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. இஞ்சி, தேன், எலுமிச்சை சாறு, உப்பு இதெல்லாம் சேர்த்தும் போது இன்னும் அதோட ஆரோக்கிய பண்புகள் கூடத்தான் செய்யும், சுவையும் கூடும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். எல்லா கற்றாழையை விடவும் மிகவும் அதிக மருத்துவம் குணம் கொண்ட ஒரு கற்றாழையா சொல்லப்படுவது செங்கற்றாழை, சிவப்பு கற்றாழை. ஆனா இது பெரும்பாலும் இப்ப கிடைக்கிறது கிடையாது. இன்னைக்கு உடற்பயிற்சிக்காக நடக்கிறவங்களை விட உடல் பருமனை குறைக்க நடப்பவர்களே அதிகங்க. அதனால நடைப்பயிற்சிக்காக மக்கள் குவிகிற அத்தனை இடங்களிலும் இந்த கற்றாழை ஜூஸ் குடிக்க கிடைக்கிறதுனால இரட்டை நன்மை தான் நம்மளுக்கு. கலோரி மற்றும் கொழுப்பை கரைக்க கற்றாழை கண்டிப்பா மிகவும் நல்லது. என்னன்னா, சில சாலையோர தள்ளுவண்ட கடைகள்ல ஜூஸ் கடைகள்ல விற்கப்படும் கற்றாழை ஜூஸ் அப்படியே தோலை மட்டும் அகற்றிட்டு அப்படியே வேகமா ஜெல் அப்படியே கழுவாம போட்டுட்டு நசுக்கி மோர், உப்பு இதெல்லாம் சேர்த்துடும் போது அதோட பூரண ஆரோக்கியம் நன்மை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஜெல் அப்படி நம்ம கழுவாம சாப்பிடக்கூடாதுங்க, நல்லது கிடையாது. அதனால நம்ம வீட்டில் தயார் செய்யறது பெட்ரு. நாம் தயார் செய்யும்போது கற்றாழை செடிகள்ல இருந்து இலைகள் முற்றியதா பார்த்து கரெக்டாக பறித்து எடுக்கணுங்க. அதில் தான் அதிக சத்துக்கள் இருக்கும். கற்றாழை செடியின் வெளிப்புறமாக வளரும் மடல்கள் அது நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும், நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அதை எடுத்து நறுக்கி அதில் உள்ள அந்த மஞ்சள் நிறப்பால முழுமையா வடிக்கணுங்க. வடிச்ச பின்னாடி தோலை அகற்றிட்டு வளவளப்பான ஜெல்லை எடுத்து 7 முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணும்போது தான் அந்த அலோனின் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் நீங்கும்.
இல்லைன்னா அது வயிற்றுக்குள்ள போய் வயிற்றுப்போக்கு மற்றும் வயிறு எரிச்சலை உண்டாக்கலாம் இந்த அலோனின். அதனாலதான் நம்ம நல்ல கழுவின பின்னாடி அலோவேராவை கற்றாழையை உபயோகப்படுத்த சொல்றோம். சரி வாங்க இப்போ செய்முறை விளக்கத்துக்குள்ள போவோம், எப்படி செய்யறாங்க அப்படின்னு பார்ப்போம். நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. வணக்கம். இந்த வீடியோவில் சோத்து கத்தாழை அதை வச்சுட்டு ஒரு ஜூஸ் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு இந்த சோத்து கத்தாழையோட ஒரு பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துக்கோங்க. நல்லா பெருசான பகுதியாக கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு புளிஞ்சி சாறு எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருங்க. ஒரு ½ லெமனை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சோத்து கத்தாழையில் இந்த முள் பகுதி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது தனியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா இந்த மேலே இருக்க அந்த க்ரீன் கலர் பாட்டை மட்டும் மேலாக எடுத்துடுங்க. ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ஃப்ளெஷ்ஷு போய்டும். அதனால் மேலாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸ்பூன் வச்சுட்டு அந்த பல்ப்பை மட்டும் நம்ம ஈஸியாக எடுத்துட்டா கொஞ்சம் கூட நம்மளுக்கு கசப்பு தன்மையே இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த தோலை மட்டும் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டிங்கன்னா எல்லா பல்ப்பும் உங்களுக்கு க்ளீனாக வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடுங்க. நீங்கள் எந்த அளவு பெரிய சோத்து கத்தாழை ஸ்டெம் எடுக்கிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு பல்ப் நிறையாவே கிடைக்கும். நான் இன்றைக்கி ஒரு ஜூஸ் தான் போடுறதுனால கொஞ்சமாக மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜெல்லியை ஒரு பவுலில் போட்டுட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 7 முறைனாவது அலசி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்த பல்ப்பை மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு தடவை அரைச்சி எடுத்தால் போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் கிடச்சிரும். நீங்கள் தண்ணி கூட சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கிடச்சதுக்கப்புறமா அதில் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இஞ்சி சாறு, அதையும் போட்டுட்டு இந்த எலுமிச்சம்பழத்தில் அரை எலுமிச்சம்பழத்தில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் கொஞ்சமாக இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புழிஞ்சிக்கிறோம். இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க சியா சீட்ஸும் ஒரு 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே நீங்கள் இந்துப்பு வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை பிளாக் சால்ட் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு ½ டீஸ்பூன் இந்துப்பு இல்லைன்னா பிளாக் சால்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக சாட் மசாலா. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம். இது கூட உங்களுக்கு வேணும்னா நாட்டு சக்கரை கூட மிக்ஸ் பண்ணிட்டு கலந்தா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சோத்து கத்தாழை ஜூஸ் ரெடி. அதாவதுங்க, கற்றாழையை எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கலாம். கற்றாழையில பனங்கற்கண்டு இல்ல பனை வெல்லம் கொஞ்சமா சேர்த்து குடிக்கலாம். வெயில் நேரத்துல கற்றாழையோட மோர் சேர்த்து குடிக்கலாம். மோர்ல உப்பு, பெருங்காயம், இஞ்சி போட்டு இந்த கற்றாழை ஜெல்லியும் அதுல சேர்த்து மிக்சியில அடிச்சு குடிச்சிங்கன்னா அருமையான நன்மைகளுக்கு. எது எப்படி இருந்தாலுங்க, எந்த முறையில் நீங்க தயார் செஞ்சு இதை யூஸ் பண்ணினாலும் ப்ரிப்பேர் பண்ணி அரை மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்ற பாருங்க, குடிச்சிட பாருங்க. அதுக்கு மேல அதை வைக்க வேண்டாம். சரி, யாரு கற்றாழை ஜூஸ் குடிக்க கூடாது? சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், சர்க்கரை நோய்க்கான மருந்து சாப்பிட்ட பின்னாடி உடனே இந்த ஜூஸை குடிச்சிடாதீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ரெண்டும் ஒரே எஃபெக்ட். சர்க்கரையை மிகவும் குறைக்க வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி ரத்த அழுத்தம், ரத்தம் உறைதலுக்கு மாத்திரை எடுக்கக்கூடியவங்களும் அந்த நேரத்துல கற்றாழை ஜூஸ் குடிக்க கூடாது. மாத்திரை எடுக்கும்போது நாள்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்க ஆங்கில மருத்துவம் நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலோ, கர்ப்பிணிகளோ, பிரசவித்த தாய்மார்களோ, ஒவ்வாமை பிரச்சனை உடையவர்களோ, எந்த ஒரு விஷயத்துக்கு ஈஸியா அலர்ஜி வருது அப்படிங்கிறவங்க, ஒவ்வாமை பிரச்சனை உடையவங்க, இந்த மாதிரி மக்கள் யாரும் கற்றாழை ஜூஸ் சாப்பிடக்கூடாது. காலை நடைப்பயிற்சியுடன் இந்த கற்றாழை ஜூஸை குடிங்க. நல்ல ஆரோக்கியமா வாழுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.